ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். லாஸ்ட் எபிசோடில் ட்ராகன் பால் பிளட் லைன்ஸுங்கிற இந்த ஒரு சீரீஸை கவர் பண்ணியிருப்போம். இதோடைய எபிசோட் 1 அதில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இந்த சீரீஸில் செகண்ட் எபிசோடை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சின்னதாக பார்த்துருவோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரைக்கும் கோகுவும் வெஜிடாவும் ஏர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. மோரோ மாதிரியான பெரிய பெரிய த்ரெட்டில் இருந்து கூட ஏர்த்தை கோகுவும் வெஜிடாவும் காப்பாற்றியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இதை அவங்களால பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ இந்த ஒரு பொறுப்பை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும்னு கோகுவும் வெஜிடாவும் நினச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஒரு டிஃபெண்டர்ஸ் பொறுப்பை ட்ரங்க்ஸுக்கும் கோட்டனுக்கும் கோகு வெஜிடா கொடுக்குறாங்க. இனிமேல் நீங்கள் தான் இந்த ஏர்த்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்தில் இதுக்கு ட்ரங்க்ஸும் கோட்டனும் மறுத்தாலும் ஒரு கட்டத்தில் இதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க அக்செப்ட் பண்ணி ஏர்த்துடைய டிஃபெண்டரான நாள்லேயே ஏர்த்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருது. ஒரு அன்னோன் சிக்னல் ஏர்த்துக்குள்ளே வந்திருக்கிறதா புல்மா சொல்ல ட்ரங்க்ஸும் கோட்டனும் அதை போய் பார்த்துருப்பாங்க. பார்த்தா அது ஒரு ஏலியனாக இருந்திருக்கும். இந்த ஒரு ஏலியன் இந்த ஏர்த்துக்குள்ளே இருக்கிற மிஸ்டீரியஸான ரெலிக்கை தேடி வந்திருக்கிறதா சொல்லியிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக இது ஒரு நல்ல ஏலியன் இல்லை, இது ஒரு கெட்ட ஏலியனாக இருக்குது. இதனால் ட்ரங்க்ஸும் கோட்டனும் இது கூட ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது. இந்த ஒரு ஃபைட்டில் இந்த ஏலியன் ஈஸியாகவே ட்ரங்க்ஸையும் கோட்டனையும் பீட் பண்ணிருச்சு. இவங்களுடைய கதையவே முடிக்கிறதுக்கு வரும்போது கடைசி டைமில் யாரோ வந்து ட்ரங்க்ஸையும் கோட்டனையும் காப்பாற்றிருப்பாங்க. அது யாருன்னு ரிவீல் பண்ணாமல் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடில் அது யாருன்னு ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு மிஸ்டீரியஸான ஸ்வாட் வந்து இந்த ஒரு ஏலியனை அட்டாக் பண்ண வந்து தான் ட்ரங்க்ஸும் கோட்டனும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த ஸ்வாட் யாரோடதுன்னு பார்த்தா இது ஒரு புது கேரக்டருடைய ஸ்வாடாக இருக்குது. இவருடைய நேம் டாப்பியான் அப்படின்னு ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ஒரு டாப்பியானுக்கு இந்த ஏலியனை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க இவருடைய நேமை சொல்லி நீ இதில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு ஏலியன் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகி இவங்க மொத்த பேரையும் அழிக்கலான்னு வரும்போது டாப்பியான் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த பூமியில் இருக்கிற அந்த ஒரு ரிலெக் என்னோடது தான், அது எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி இந்த ஒரு ஏலியன் சொல்லிட்டு ஒரு பவர் பிளாஸ்ட்டை போட டாப்பியான் அதை ஈஸியாக பிளாக் பண்ணுறாரு. இதை பார்த்து அந்த ஏலியன் ஷாக் ஆகுறாங்க. அந்த ஏலியன் யூஸ் பண்ண பவர் பிளாஸ்ட்டை அவங்களுக்கே டாப்பியான் திருப்பி விட அது அவங்க மேலே படுது. ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. டாப்பியானுடைய இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலை பார்த்துட்டு அந்த ஏலியன் ஒரு விஷயத்த சொல்லுது. நீ இன்னமும் அந்த ஒரு கிழமை கற்றுக் கொடுத்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, ரொம்பவே போர் அடிக்குதுங்கிற மாதிரி அந்த ஒரு ஏலியன் சொல்கிறாங்க. ஆனால் டாப்பியான் அவங்கள கண்டுக்காம கோட்டனையும் ட்ரங்க்ஸையும் ஹீல் பண்ணிடுறாரு. இதனால் அந்த ஒரு ஏலியன் செம கடுப்பாகுது. ஒரு பக்கம் கோட்டனும் ட்ரங்க்ஸும் கான்ஷியஸ்க்கு வராங்க. டாப்பியான் கோட்டனையும் ட்ரங்க்ஸையும் பார்த்து நீங்கள் யார், எதுக்காக இவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ட்ரங்க்ஸ், நாங்கள் அவளை கொஞ்சம் விட்டுருந்தா பீட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அவ எங்களை ஓவர் பவர் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்ல கோட்டன் நாங்கள் தான் ஏர்த்துடைய டிஃபெண்டர்ஸாக இருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஏலியன் உங்கள் கூட சண்டை போட்டு நான் என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பலை, ஆனால் மறுபடியும் நீங்கள் என் வழியில் குறுக்கிட்டா நான் உங்களை கொன்னுருவேன்னு கோட்டனுக்கும் ட்ரங்க்ஸுக்கும் ஒரு மிரட்டலை விட்டுட்டு அங்கேருந்து அந்த ஒரு ஏலியன் கிளம்புது. இதுக்கப்புறம் டாப்பியான் கோட்டன் ட்ரங்க்ஸ் கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் தான் ஏர்த்துடைய டிஃபெண்டர்ஸாக இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் டிஃபெண்டர்ஸாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இல்லை, நீங்கள் அதில் அதிகமாக ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ட்ரங்க்ஸுக்கும் கோட்டனுக்கும் தான் எவ்வளோ வீக்காக இருக்கிறோங்கிற விஷயமே புரியுது. டாப்பியான் இன்னொரு அட்வைஸையும் கொடுக்குறாரு. அடுத்த வாட்டி அவ கூட சண்டை போடாதீங்க, அவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது, இது என்னுடைய அட்வைஸ், கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இதை ட்ரங்க்ஸும் கோட்டனும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இவங்க 2 பேருக்கும் தான் எவ்வளோ வீக்காக இருக்கோங்கிற விஷயம் தெரிஞ்சுது.
ஏன்னா இந்த ஒரு ஃபைட்டில் இவங்களால ஃபியூஷனை கூட யூஸ் பண்ண முடியல. ஃபியூஷன் இல்லாமல் இவங்க 2 பேரும் பவர்ஃபுல் இல்லைன்னு அவங்களாவே உணர்றாங்க. இதனால் ஒரு முடிவை இவங்க எடுக்கிறாங்க. அதாவது இதுக்கு மேலே நம்ம இண்டிவிஜுவல் ட்ரைனிங்கை கண்டிப்பாக எடுக்கணும். நம்ம ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிற முடிவை எடுத்துட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இதில் ட்ரங்க்ஸ் தான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறாரு. இவருக்கு இப்போது யார் கூட ட்ரைனிங் எடுக்கணுங்கிறது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவர் போகும்போது நான் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இவர் போகிறாரு. ஆனால் கோட்டனுக்கு யார் கூட ட்ரைனிங் எடுக்கிறதுங்கிற ஐடியாவே இல்லை. இவர் சும்மா சாதாரணமாக சிட்டி மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வித்தியாசமான எனர்ஜியை சென்ஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு எனர்ஜியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே கோட்டன் பறந்து போகிறாரு. அந்த ஒரு எனர்ஜி ஒரு தீவுலேருந்து வர்றதை கோட்டன் நோட்டீஸ் பண்ணுறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஏகப்பட்ட புகைகள் சூழ்ந்து இருக்கு. அதுக்குள்ளே யாரோ நிற்கிற மாதிரி கோட்டனுக்கு தெரியுது. அது யாராக இருக்குங்கிற மாதிரி கோட்டன் பார்த்துக்கிட்டே இருக்க கோட்டனுக்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்கே உள்ளே இருந்தது வேறு யாருமே இல்லை, யாம்சா தான். யாம்சா, நீ என்ன பண்ணுறங்கிற மாதிரி கோட்டன் கேட்குறாரு. இதை பார்த்த யாம்சா, கோட்டன் நீங்கள் எதுக்கு வந்தங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு கோட்டன், நான் ரீசண்டாக ரொம்ப வீக்காக இருக்கிறதா நோட்டீஸ் பண்ணேன். அதனால் இங்கே யாரோ மாஸ்டர் ரோஷின்னு ஒருத்தர் இருக்காங்களாமே, அவர் தான் என்னுடைய அப்பாவை கூட ட்ரெயின் பண்ணாராமே, அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்க தான் வந்திருக்கேங்கிற மாதிரி கோட்டன் சொல்ல திடீர்னு மாஸ்டர் ரோஷியுடைய ஷெல் அங்கே கிடக்கிறத பார்க்குறாரு. அது மாஸ்டர் ரோஷியுடைய ஷெல் தானேங்கிற மாதிரி யாம்சா கிட்ட கோட்டன் கேட்க யாம்சாக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவர் கடுமையாக ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் இவர் கோட்டன் கேட்ட இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. ஆமாம், இந்த ஒரு ஷெல்லை எனக்கு மாஸ்டர் ரோஷி தான் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அவருங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வந்து அதுக்கப்புறம் யாம்சா அதை சொல்லாமல் மூடி மறைக்கிறாரு. இதை கோட்டன் கண்டுபிடிச்சிட்டு மாஸ்டர் ரோஷிக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு யாம்சா, அது ஒரு பெரிய கதை, நீ என் கூட இப்போது ஸ்பேரிங் பண்ணு, நான் உனக்கு அதை அப்புறம் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்ல கோட்டன் பயங்கரமாக யோசிக்கிறாரு. ஏன்னா கோட்டனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தா தான் பயங்கரமாக ஓவர் பவர்டாக இருக்கிறதா அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி இந்த யாம்சா ஒரு டீசெண்டான ஃபைட்டர் கூட கிடையாது. இவன் கூட சண்டை போட்டு இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் கோட்டன் யோசிக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட யாம்சா உடனே பவர் அப் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கோட்டன் அதை பண்ணாமல், நான் பண்ணுறேன், ஆனால் உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க திடீர்னு யாம்சா அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாரு. திடீர்னு கோட்டனுடைய பின்னாடி அவர் அப்பியர் ஆகிறாரு. இதை பார்த்து கோட்டன் செம ஷாக் ஆகி அங்கேருந்து பேக் அடித்து தூரமாக போய் நிற்கிறாரு. உடனே அவருடைய பவர்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறாரு. உன்னால் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடிஞ்சுதுங்கிற மாதிரி கோட்டன் யாம்சாவை பார்த்து கேட்க யாம்சா அதுக்கு பதிலை சொல்கிறாரு. மோரோவுடைய அட்டூழியங்கள் அதிகமாக இருக்கும்போது அவனுடைய அடியாள்களும் பயங்கரமாக அட்டூழியம் பண்ணாங்க. பூமியிலையும் சரி ஸ்பேஸ்லேயும் சரி இவங்களுடைய அராஜகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதனால் கேலக்டிக் பெட்ரோல் என்கிட்ட உதவியை கேட்டாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து இந்த மோரோவுடைய அடியாட்கள் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நான் இந்த மோரோவுடைய அடியாட்களை பிடிச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு வேலையை பண்ணும்போது எனக்குள்ள ஓரளவுக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி யாம்சா சொல்கிறாரு. இதை கேட்ட கோட்டன், பரவாயில்ல, நீ உன்னுடைய நாட்களை யூஸ் பண்ணியிருக்க, நான் கூட நீ ஏதோ வெட்டியாக இருப்பேன்னு நினச்சேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட யாம்சா ரொம்ப வேகமாக கோட்டனை நோக்கி சார்ஜ் பண்ணி வராரு. இதை பார்த்துட்டு கோட்டன் ஷாக் ஆகுறாரு. கோட்டனுக்கு ஒரு பயங்கரமான பஞ்சை யாம்சா விட கோட்டன் வலியால் துடிக்கிறாரு. அப்படியே வானத்தில் பயங்கரமாக பறக்கிறாரு. ஆனால் யாம்சா மேலே வரைக்கும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிக்கை கோட்டனுக்கு விடுறாரு. அந்த ஒரு அடியை வாங்கிட்டு கோட்டன் பூமியில் போய் விழுறாரு. இவரால் இப்போது நிற்கக்கூட முடியலை. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக யாம்சாவுடைய ஸ்ட்ரைக்கெல்லாம் இருக்குது. ஆனாலும் யாம்சா இதுக்கு மேலே நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்கிற மாதிரி தான் கோட்டன் நினைக்கிறாரு. ஆனால் யாம்சா அதோடு விடாமல் இன்னமும் வேகமாக வராரு.
இது மட்டும் இல்லாமல் உல்ஃப் ஃபேங் ஃபிஸ்ட்டுங்கிற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கை யூஸ் பண்ண இப்போது வராரு. இந்த ஒரு டெக்னிக்குடைய இம்பேக்டே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இது கோட்டனை அப்படியே இழுத்து பின்னாடி தள்ளுது. இந்த டெக்னிக்கை ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யாம்சா வந்துட்டாலும் கடைசி நேரத்தில் அதை யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன்னா இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்காக இருக்குது. இதை யூஸ் பண்ணால் கோட்டனுடைய உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் யாம்சா இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் அப்படியே கடைசி நேரத்தில் நிறுத்திட்டார். ஆனால் இதோடைய இம்பேக்டே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா கோட்டன் ஆல்மோஸ்ட் மயங்கி விழுற நிலைமைக்கே போயிட்டார். யாம்சா கரெக்டாக அதை ஸ்டாப் பண்ணியிருப்பார். இதுக்கு தான் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி யாம்சா ஒரு ஸ்மைலை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? கோகு வெஜிடாவுடைய கதை முடிஞ்சு போச்சா? மாஸ்டர் ரோஷிக்கு என்ன ஆச்சு? எந்த ஒரு ஏலியனை யார் டிஃபீட் பண்ணியிருப்பாங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இந்த ஒரு எபிசோடுக்கு நல்ல ரீச் வந்தால் அடுத்த எபிசோட் ரொம்ப சீக்கிரமாகவே வரும்.